அரிய வாழ்க்கை தந்த ஆண்டவருக்கு துதியும். இந்த ஆலயத்தினுடைய ஆயராக பணிபுரிகின்ற அருள் அவர்களை நன்றியோடு வாழ்த்தி அவரை வழிநடத்துகின்ற திருமதி செல்வி சாலமன் தினகரன் அம்மா அவர்களை நன்றியோடு கூட வாழ்த்துகின்ற அவர் கூட இணைந்து செயல்படுகின்ற ஆஸ்டேட் கமிட்டி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். Let's read Psalm 36. Psalm 36. Why I am singing with joy is the reason. படிக்கலாம்? Yes? Psalm 36. Why I am singing is God has helped me. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நல்லவர். ஆகினாலே அவரை நான் பாடுவேன். இந்த நாளிலே 3 தினங்களை நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். Yeah, triple reasons to commemorate this day. The first one is Father's Day. Happy Father's Day. தந்தையர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Not only that, we have music, World Music Day. அனைத்துலக இசை திருநாள். So we remember it, we celebrate it with joy. And thirdly, we are commemorating the founder of this church, Reverend சாலமன் தினகரன் ஐயா அவர்களை நினைவு கூறுகிறேன். திருச்சபையாக நினைவு கூர்ந்து 6 ஆண்டுகள் நிறைவு பெற்றதற்காகவும் இந்த வளாகத்தை அழகுபடுத்தும்படியாக அழகான ஓங்கி நிற்கின்ற திருச்சபையை கட்டும்படியாக கட்டடத்தை கட்டும்படியாக ஆண்டவர்களுக்கு எல்லா விதமான தரிசனத்தை கொடுத்து இங்கே ஒரு சபையை கட்டும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஆகினால அவர் மறைந்தாலும் அவருடைய புகழ் மறைவில் அவருடைய பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே குடும்பமாக செய்து வருகின்ற இந்த பணியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம். நம்முடைய திருச்சபையின் முற்பிதாவாகிய தினகரன் ஐயா அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். ஆகவே இந்த நாளிலே நாம் ஞாபகத்திலே கொண்டு வர வேண்டிய வசனம் Hebrews 13:7. உங்களால் படிக்க முடியவில்லை, குறித்து கொள்ளுங்கள், பிறகு போய் படிக்கும். Hebrews 13:7. Consider the outcome of their life, their faith. தேவவசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். நினைவு கூறுதல் என்றால் சாதாரணமாக நினைவு கூர்ந்து விட்டு விடுதல். Keep on remembering. Meditation என்கிற வார்த்தையான கிரீக்கில் பயன்படுத்தப்படும். நிமானிக் என்று சொல்வார்கள். ஞாபகத்திற்காக சில குறியீடுகளை வைத்து ஞாபகப்படுத்திக் கொள்வது. அப்படியாக அவர் விட்டு சென்றிருக்கிற அவருடைய விசுவாசத்தின் காலடிகளை, அவர் பதித்து சென்ற வரலாற்று காலடிகளை நாம் பின்பற்றும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். பவுலடியார் சொன்னார் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஆகையால் என்னை பின்பற்றுவர்களாகும்படி ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். I urge you to imitate me. Imitation. தாய்மார்கள் ரொம்ப நல்லா தெரியும். இமிட்டேஷன் நகைகள் இல்லையா? அதே மாதிரி பரமபசார் போனாக்கா சென்னையில் அவங்க சொல்லுவாங்க, சார் இது டூப்ளிகேட் தான், ஆனால் ஒரிஜினல் மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஆகவே இமிட்டேஷன் இஸ் ஜஸ்ட் a replica of following. So I urge you, Paul says,
I urge you to follow me, to imitate me in every respect. நீங்கள் இடத்திலே கண்டும் கேட்டும் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்கள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதான தேவன் உங்களோடு இருப்பார். பிலிப்பியன்ஸ் 4:9. இந்த நினைவு கூறுதலின் முதல் பாகத்தில் கடைசியாக நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது Matthew 13:43. நீதிமான்கள் அப்பொழுது அப்படின்னு எங்க வருதுன்னா 120 தீர்க்கதரிசிகள் ஞாபகப்படுத்திக் கொள்ளும்படியாக பட்டியல் போட்டு பார்த்துவிட்டு எபிரேயர் எழுதுகிறார் இல்லையா, அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள், கேட்கிறதுக்கு காதுகள் கேட்கிறார். நாயினாலே ஐயாவுடைய பேரே தினகரன் என்றால் என்ன அர்த்தம்? அம்மா தான் சொல்றாங்க சூரியன், சுடாத சூரியன் அப்படின்னு சொல்லுமா? சுடாத சூரியன், கண் கூசாத சூரியன், பல நன்மைகளை தீமை அல்ல நன்மைகளை செய்த சூரியன். அந்த சூரியன் பிதாவுடைய சமூகத்தில் பிரகாசித்து, ஆகவே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நாம் பின்னோக்கி நன்றி கூறவும் முன்னோக்கி ஜெபிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Look back and thank God. Look forward, pray and trust God. இந்த வேலை பொழுதுபோக்கா அல்ல. And maybe here for 1 hour or 1.5 hours. ஒரு மணி நேரம் ஐயா சொல்லியிருக்காரு. 70 நிமிஷம் எடுத்துக்கொள்ள நான் மிகவும் பிரயாசப்படுகிறேன். But we have to search ourselves, inspect ourselves and find out what is required in us. நம்மிலே தேவையானது என்ன? ஆண்டவருடைய சமூகத்திலே அதை நாம் பழுது பார்த்துக் கொள்ளும்படி, பொழுதுபோக்காக அல்ல, பழுது பார்த்துக் கொள்ளும்படியாக. சர்வீஸ்னா என்ன அர்த்தம்? 2-வீலர் சர்வீஸ் சொல்றோம், 4-வீலர் சர்வீஸ் சொல்றோம். என்ன அர்த்தம்? சொல்லுங்க. கிளீனா, வெறும் கிளீன் பண்றது மட்டும்தானா? தேய்ந்து போனவற்றை புதுப்பிக்கும்படியாக, to redeem the parts, to replace it and make it fit. அதை போல நாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த ஒவ்வொரு சர்வீஸ்க்கு வரும்பொழுதும் ஆண்டவர் நம்மிலே என்ன பழுது இருக்கிறதோ, என்ன குற்றம் இருக்கிறதோ அதை நீக்கிவிட்டு புதிதான மனம் உள்ளவர்களாக மாறுங்கள். Renew your minds. So every time we come here for the service, we praise God, we pray to God, and only that we commit ourselves for the renewal of faith, renewal of the covenant. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் எல்டிடியாக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னையா எல்டிடி? You may enjoy the joke, laugh first, and then think. Thirdly, to execute. LTTE. சிந்தியுங்கள், செயல்படும்படியாக ஆண்டவர்களுடைய கிருபை செய்த எல்லாத்துக்கும் நமக்கு அடித்தளமாக இருக்குது வேதம். அதை நாம் தினம் படிக்க வேண்டும். தினம் படிக்கணும், அதை நினைக்கணும், அதன்படி நடக்க பழகணும். மனதின் அனுபவமாக்கி காட்டணும். தினம் படிக்கணும், அதை நினைக்கணும், அதன்படி நடக்க பழகணும். மனதின் அமைதி இறைவனின் ஆசியும் அனுபவம்
சத்தியமேலங்க அதுதானுங்க சத்தியமேலங்க படிக்கணும் அதையே நினைக்கணும் அதன்படி நடக்க பழகணும் அமைதியும் இறைவனின் ஆசையும் அனுபவமாக்கி காட்டணும். ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதான்? தேனை விட மதுரமானது. என்னாவுக்கு அது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. தேனிலும் மதுரமாய் மதுரம் தேன் தான். ஆக்சுவலாக தேனுக்கு பேசியது மதுரம். ஹனி does not come all of a sudden. There is nectar in the flowers. பூக்களிலே இருக்கின்ற நெக்டர் என்று சொல்லுகிறோமே, மது என்று சொல்லுகிறோம். அதுக்கு ருசி எவ்வளோ தெரியாது. ஆனால் தேனை என்ன செய்கிறது? அதை உறிஞ்சி எடுத்து தன்னுடைய உமிழ்நீரோடு சேர்த்து அதை தன்னுடைய தேன் கூட்டிலே துப்புகிறது. What we enjoy as honey is nothing but the spitting of honey bees. கர்த்தர் அப்படியாக அதற்கு ஒரு அழகான ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய ரசாயன மாற்றத்தை செய்யக்கூடியாக எப்படி குழந்தைக்கு நாம் ஊட்டுவோமோ அப்படியாக தேனீக்கள் தேனை சுரந்து நமக்கு தருகிறது. ஆகவே இந்த வேதத்தை நாம் எப்பொழுதும் தியானிக்க வேண்டும். குடும்ப ஜபத்திலே அன்றாட வாழ்க்கையிலே இது படிக்க வேண்டும். நிச்சயமாக இன்றைக்கு இந்த வேதத்தை நீங்கள் சுமந்தால் வயதான காலத்திலே அது உங்களை சுமக்கும். தெரியாதா? தெரியல. If you pick up this Bible in your hands, that will pick up you in the longer days, in the golden days. வயதான போது அது நமக்கு தரும். ஆகினாலே வீணாக நேரத்தை கழிக்காமல், வீணாக நேரம் ஏன் இல்லை, அதிகமாக நேரத்தை கழிக்கிறதுல தரையிலையா திரையிலையா? Do we spend more time on the earth or on the screen? நிறைய பேர் காமிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். உள்ளத்தை திறந்து காமிக்கிறாங்க. கொட்டாகை மூலமாக தரையில் நாம் வாழ்வதை விட திரையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன திரை இருக்கிறது, கைத்திரை இருக்கிறது, திறன் பேசி இருக்கிறது. அதிலே தான் நாம் நேரத்தை அதிகமாக how do we spend the time on the screen, on any of the screens? எல்லாத்தையும் டோட்டலாக எண்ணி பாருங்க. 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தில் தசம்பாக எவ்வளோ கணக்கு தெரியல. தசம்பாக எவ்வளோ? என்னம்மா 1.5 கணக்கு சொல்றீங்க நீங்க? நான் 2.5 கணக்கு சொல்றேன். நான் எவ்வளோ? வீட்டில் போய் கணக்கு கொடுப்பாங்க. 10 ரூபாய் தான் நான் கேட்டேன். 10 ரூபாய் எவ்வளோ? 2 hours 24 minutes. Correct. 2 hours 24 minutes. ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாது என்று ஆண்டவர் கேட்டார். அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் 1 மணி நேரம் எழுந்திருக்கிறதே கஷ்டமா இருக்கு. காலையில் அதில் பெங்களூர் போன்ற குளிரான தேசங்களிலே கோவில் இருக்கிறது ரொம்ப சுகம். ஏற்கனவே நம்ம சொல்றது என்ன? எல்லாரும் போர்களுக்கு சொல்றது என்ன? இன்னும் 2 minutes தூங்க. அங்கே இன்னும் நூடுல்ஸ் பண்ணுற மாதிரி அவர் என்ன சொல்றாரு? 2 minutes. அம்மா 2 minutes. அம்மா 2 minutes. அலாரம் அடிக்கிறது தலைமையில அடிச்சு உட்கார வச்சிடும். We never respect our own plans. அது அடிக்குது இருந்தாலும் அது மேல தலைமையில அடிச்சு சும்மா இரு அப்படின்னு சொல்லிடுறோம். அவசரமாக கிடையாது. அவசரமாக கொடுக்கிறோம். We do everything in urgency. But when we look back and see what God has done for us, there are enormous reasons, large reasons. ஆண்டவர் நமக்கு செய்த எத்தனையோ தாராளமான காரியங்கள்
காரியங்கள் இருக்கின்றன. அவைகளை நினைத்து பார்க்கும்போது அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கும். வேலூர் பக்கத்தில் இருக்கிற அணைக்கட்டு என்ற இடத்துக்கு போனவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கைத்தூக்க பண்ணலாம். ஒரு 3-4 பேர் இருக்கு. அணைக்கட்டு என்ற இடத்துல கோடை காலத்துல சம்மர்ல ஒரு திருவிழா, நன்றி திருவிழா, தேங்க்ஸ்கிவிங் ஃபெஸ்டிவல், ஸ்தோத்திர பண்டிகை. அந்த பண்டிகைக்கு நான் அடிக்கடி போவேன். முதல் முறையாக போனப்போ நான் அங்கே வருகின்ற, நான் சொல்றது 25-30 வருஷத்துக்கு முன்னாடி, மாட்டு வண்டியில் கூட்டிகிட்டு தரணும் வருவாங்க, சத்தம் போட்டுக்கிட்டே வருவாங்க. அந்த மாடுகள் ஜல் ஜல் என்று சத்தம் போடும். என் கழுத்தில் மடி கட்டியிருக்கும். அதை வைத்து ஒரு பாடலை எழுதினேன். பறக்குது பாரு, பறக்குது பாரு, பறக்குது பாரு வண்டி, பொன்னை கணக்கட்டு மணல் சிடலை எண்ணி, பறக்குது பாரு, பறக்குது பாரு வண்டி, பொன்னை மணல் சிடலை எண்ணி, பட்டு மணி கல்லு சத்தம், தொப்பிகளும் ஒரு சத்தம், கடையாளி சென்று சத்தம் கேட்கின்றனே, செவி சொல்கின்றனே, பறக்குது பாரு, பறக்குது பாரு, பறக்குது பாரு வண்டி, பொன்னை அணக்கட்டு மணல் சிடலை கண்டி, பறக்குது பாரு. கார் ரேஸ் பண்ணுறோமே, 2 வீலர் ரேஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டி போட்டுட்டு போவாங்க. அது சொல்லப்பட்டது என்ன என்றால், காணிக்கை முக்கியமல்ல. Let's read Matthew 5th chapter. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24. பிரதர் போடுறது இப்போ சிஸ்டருக்கு இருக்காதா? கட்டாயம் இருக்குது. சிஸ்டருக்கு ப்ராப்ளம் இருக்குது. If you have any problem with your sister, relational problem,
with your brother or sister, keep it there. I don't want your comfort at all. அதை அங்கே வச்சிரு. நீ போய் முன்னால உன் சகோதர சகோதரிகிட்ட பொருந்து, சீர்பொருந்து, reconcile with your brother and sister against whom you have played. யாருக்கு அல்லது சகோதரனுக்கு சகோதரிக்கு விரோதமாக நீ குற்றம் செய்திருப்பாய், அவன் மனம் நோக்கும்படியாக நீ செய்திருப்பாய், ஆனால் என்ன செய்யணும்? போய் சீர் பொருந்த வேண்டும். ஆகினாலே காணிக்கை விட ரொம்ப முக்கியம் சீர் பொருந்துதல், மனம் திருப்புதல். Today Lord wants you to find out. சங்கீதத்தில் வாசித்தோம் கடைசியில், உம்மை வேதனைப்படுத்துகிற காரணம் இடத்தில் உண்டோ என்று என்னை சோதித்து பாருங்கள். Examine me. Is there any reason that I have gone against you? It was not pleasing to you. கடவுளுக்கு விரோதமாக நாம் செய்கிற அநேக காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்புவிக்க முடியாது, ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்ய முடியாது, மனம் திரும்பும்படியாக அதிலிருந்து ஆண்டவர் இந்த நேரத்தை தருகிறார். So when we prepare ourselves for the communion, let us find out what is lacking in us. நம்மிலே என்னதான் குறை இருக்கிறது என்பதை பரிசோதித்து பார்க்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். And this looking back repeatedly was a habit of Jewish people. யூதர்கள் அடிக்கடி பின்னால் திரும்பி பார்த்தார்கள். எதற்கு திரும்பி பார்த்தார்கள்? வரலாற்றை திரும்பி பார்த்தார்கள். They wanted to find out how God helped them, how they were released, liberated from the land of slavery. அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து எப்படி புறப்பட்டார்கள்? ஆண்டவர் சொல்லிதான் அதன் பிறகுதான் 10 கட்டளை பற்றி சொல்றார் இல்லையா? யாத்திராகமம் 1 அதிகாரத்தில் சரி, உபாகமம் 5 அதிகாரத்தில் ஆண்டவர் தருகின்ற எச்சரிப்புகள் ஞாபகப்படுத்தி எச்சரிக்கிறார். நான் தான் உன்னை விடுவித்தேன், ஆகினாலே என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம். No more gods other than me. You do not do any idols like anything on this earth, under the water, in the sky. எங்க இருந்தாலும் சரி, அதற்கு ஒப்பாக எந்த ரூபத்தை செய்ய வேண்டும், அதன் முன்னே நீ பணிந்து கொள்ள வேண்டாம். கடவுள் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே கடவுள். So we do not have anything in between. கடவுளுக்கும் நமக்கும் நேரடியாக அவரை வணங்கவும் அவரை போற்றவும் புகழவும் நேரடியாக நமக்கு வாய்ப்பு இருப்பதை தவிர இடையில யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. If you consider anything most important than God, that is idol worship. It may be money, it may be prestige, it may be dress, it may be anything of your life. நான் இதை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னாயானால் அதை விட பிடிக்க வேண்டும் ஆண்டவர். ஆகவே ஆண்டவரை நாம் நேரடியாக தரிசிக்கும்படியாக, அப்பா பிதாவை அழைக்கும்படியாக புத்திர சுகத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். We have direct connection with Lord God the Father. ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கு தெரியாது ஆண்டவர் எவ்வளவு நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்று தெரியாது. இந்த உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். When upon life billows you are tempest tossed, when you are discouraged thinking all is lost, count the blessings, name them one by name, and it will surprise you what God has done. Count the blessings, name them one by one, count the blessings what God has done. Count the blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. தெரியுதா எல்லாரும்? பாடலாம்ல? பாடலாமா? நான் பாட போறேன், நீ தான் பாட போறீங்க. Count the blessings, name them one by one.
become youngless. கர்த்தர் செய்த நன்மைகள். சங்கீதக்காரன் சொல்றான், நான் உருவாகும் போதே, தாயின் கருவிலே உருவாகும் போதே என் கருவை உன் கண்கள் கண்டன. எக்ஸ்ரே அதை விட அதிகமான பவர் உள்ள ஆண்டவருடைய பார்வை. நம் எலும்புகள் உருவாகும் முன்னே, when there was no bones formed in the womb, you have seen me. எனக்கு என்னென்ன வேண்டும் என்பதை நீர் அப்பொழுது தீர்மானித்தீர்கள், அதன்படி உருவாக்கினீர். ஆச்சரியமாக என்னை உருவாக்கி இருக்கிறீர். ஆகவே எனக்கு நீர் செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம். Let's read 2 Chronicles 5th chapter 13th verse. 2 Chronicles 5:13. 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Indeed, it came to pass when the trumpeters and singers were gone, to make one sound to be heard in praising and thanking the Lord, and when they lifted up their voice with the trumpets and cymbals and instruments of music, and praised the Lord, saying, For he is good, for his mercy endures forever. That the house of the Lord was filled with the cloud. Yes, the house of the Lord was filled With the cloud. with the clouds. When did you find clouds in this church as opposed to the Lord? கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே வந்தது என்பதை என்று நீங்கள் எப்பொழுது பார்த்திருக்கிறீர்கள்? எப்பொழுது மேகம் இங்கே மூட்டமாக இருந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, நாம் அவரை சரியாக இன்னும் புகழவில்லை, அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாம் உணரவில்லை என்றுதான் அர்த்தம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் ஏற்று இன்று நாளை எப்பொழுதுமே அது நன்மையாக இருக்கும். ஆகினாலே இந்த ஷார்ட் கோரஸ் was a chorus in the mouths of all babes, children. குழந்தைகள், யூத குழந்தைகளுடைய வாயிலே அடிக்கடி பாடப்படுகின்ற ஒரு பல்லவியாக இது இருக்கும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது. இதயம் சுருக்கி 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், தேவன் தன்னுடைய சொல்லி முடியாத ஈவுக்காக. Are you with me? Are you reading the Bible with me? Where are you? Gone out? படிங்க. எல்லாரும் படிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். 100ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனத்தில் சொல்றாரு சங்கீதக்காரர், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆயுசு, சுகம், பலன், ஆரோக்கியம் அனைத்துமாக ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லத்தக்கதாக. ஏன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, உண்மையிலேயே நடந்ததெல்லாம் நல்லதுதானா, சிலது கெட்டது கூட நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம். We have a doubt often, claiming, is it really good for us? It is always good. கடவுள் நமக்கு தருகின்ற அனைத்து காரியங்களும் நன்மைதான், தீமை அல்ல. தீமையை ஒருபோதும் அவர் தரமாட்டார். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்து we know for sure. Those who are called and those who have faith, for them everything is good. எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதனால சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளோ நல்லா ஜெபம் பண்ணேன், எனக்கு ஒன்றுமே நடக்கல, வேலை கிடைக்குன்னு பார்த்தேன், கிடைக்கவே இல்லை, சீக்கிரமாக திருமணமாகும் என்று நினைத்தேன், கிடைக்கவே, அவ்வளோதான். இன்னும் வராங்க பார்க்கவே போகிறாங்க, அப்ளை நோ ரிப்ளை. இப்படிதான் இருக்குது என்னுடைய வாழ்க்கை. அதனால
நான் விரக்தியிலே நம்பிக்கையற்று இருக்கிறேன், போதும் என்று நான் நினைக்கிறேன், இதுக்கு மேல யாரும் மக்களை பார்க்க வர வேண்டாம், பொண்ணை பார்க்க வர வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவில் நாம் இருக்கிறோம். கிடைக்காது போனாலும், கொடுக்காமல் போனாலும் அது நன்மைக்கு தான். யோபும் அவருடைய மனைவியும் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும். மனைவி சொல்றார், ஆல்வேஸ் வைஃப் தான் அட்வைஸ். அவன் சொல்றாங்க, இன்னும் என்னத்துக்கு ஆண்டவர் புரிச்சுக்கிறேன், தேவனை தூஷித்து ஜீவனை விடு, தேவனை தூஷித்து curse God and die once for all. அவர் சொல்றார், பைத்தியக்காரி மாதிரி பேச அடிக்கடி திட்டம் இல்லையா, கணவன் மனைவியை ரொம்ப உரிமையா பைத்தியக்காரி. அப்புறம் அவங்களும் பதில் சொல்லுவாங்க, கொஞ்சம் புத்தி இல்லையா, மியூச்சுவல் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ பைத்தியக்காரி போல பேசுகிறாங்க, நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? நன்மை தீமை நம்முடைய பார்வையில் இருக்கிறது. பட் எவ்ரிதிங் இஸ் குட் in the sight of the Lord. ஆகவே ஆண்டவர் தருகின்ற நன்மைகளை நாம் எப்படி அவர் கொடுத்தாலோ அப்படியாக எடுத்துக்கொண்டார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அது மட்டும் இல்லை, தானியேல் ஒரு அருமையான ஒரு சாட்சி. 3ஆம் அதிகாரம் Daniel 3:16 and 17 describes the determination of Daniel's friends. தானியேலின் நண்பர்கள் 3 பேர் தூரா என்ற சமவெளியிலே தூக்கி நிறுத்தப்பட்ட 60 கூட பொற்சிலை வணங்க வேண்டும். ராஜா தன்னுடைய ரூபத்திலேயே ஒரு சிலையை அங்கே உண்டு பண்ணி பணிந்து கொள்ளுங்கள், வேத வாக்கியெல்லாம் முழங்கும் போது பணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படி பணியாதவர்களுக்கு தண்டனை என்றும் அறிவிக்கப்பட்டது. தானியேலுடைய நண்பர்கள் அதை கேட்டும் அந்த சிலைக்கு நாங்கள் வணங்க மாட்டோம், தூபம் காட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆகினாலே அவர்களை கொண்டு வந்து 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையிலே அவர்களை போட்டார், எரிந்து போட்டார், கொண்டாந்து பஸ்மமாயிட்டார். ஆனால் அங்கே 3 பேர் அதற்கு முன்னாக இதுக்குள்ளதான் போட போறேன் என்று சொல்லி ராஜா மிரட்டின் போது பணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை தான் தானியேல் 3:16-17 படிக்கலாம். ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுளே, நீ நிறுத்தின பொருட்களை நாங்கள் வணங்குவது இல்லை, வணங்க மாட்டோம். சில பிள்ளைகிட்ட பேச போறேன், அம்மா மிட்டாய் சாக்லேட் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த குழந்தை என்ன சாப்பிடுவேன், நாய்கிட்ட நீ போகக்கூடாதுமா, போவேன். என் பேத்தி அப்படிதான் 2 மாசத்துக்கு முன்னாடி நாய்கிட்ட ரொம்ப செல்லமா வெளியே சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கப்போ அந்த குழந்தை சும்மா இருக்க மாட்டாம திருநாய்கிட்ட போய் கிட்ட போச்சு, முத்தம் கொடுத்து போச்சான். அந்த நாய்க்கு என்னன்னு புரியல, நாய்னால நீங்க என்ன பேர் வச்சாலும் சரி, வாட் ஆர் தி நேம்ஸ் தட் வி நேம் தி டாக்ஸ். நாய்களுக்கு என்ன பேர் வைக்கிறோம்? சாதாரண வைக்கிறது டைகர். நமக்கு பிடிக்காத பேர் வச்சோம், அந்த ஒரு விஷயம் தான் டைகர். டைகர் பேர் வச்சுட்டா மட்டும் அது டைகரா மாறிடுமா? மாறாதுல்ல, அது நாய் தான். இந்த நாய் கொஞ்சம் படியாத கிட்ட போன உடனே அந்த நாய் என்ன பண்ணுது, தவறாக புரிந்து கொண்டு உடனே வாயை கவியது. நல்ல வேலை மேல் ஒருத்தருக்கு கிடைக்கல, கீழ் ஒருத்தருக்கு கிடைச்சு 2 பஞ்சு. போன வாரத்திலே தான் கடைசி விஷயம் போடப்பட்டது. Dogs are dogs, cats are cats. You can't convert them. You can tame them, domesticate them.
நாம் வளர்க்க முடியாத அதை செல்ல பிராணியாக வைத்துக் கொள்ளலாம், புரிந்து கொள்ளும், அறிவோடு நடக்கும் இல்லை. ஆனாலும் இயல்பாக அதனுடைய குணம் என்னவோ அது மாறவே மாறாது. ஒட்டை செய்யக்கூடிய புள்ளியை மாற்ற முடியாது. அது மாதிரி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் சொன்னார். ஒருவேளை நாங்கள் அப்படியே செத்து போனாலும் சரி, ஆனால் அந்த சிலை வணங்குவதில்லை என்பது ராஜாவாக உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. காப்பாற்றுவார். எங்கள் ஆண்டவரை, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார். ஆமென். உங்களை காப்பாற்றிருக்காரா இல்லையா? கட்டாயம் காப்பாற்றிருக்கிறார். பல நேரங்களில் காப்பாற்றி இருக்கிறார். ஆகினாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அப்படியே அவர் காக்காமல் போனாலும் சரி, காப்பாற்றாமல் போனாலும் சரி, என்னை விட்டுவிட்டாலும் சரி, வணங்க மாட்டேன் வைராக்கியமாக இருந்தாங்க. அதான் விசுவாசம், வைராக்கியமான விசுவாசம். கஷ்டங்கள் கண்ணீர் துக்கம் பெருகிடுமே வரும்போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், பிரைஸ் தி லார்ட் என்று சொல்ல வேண்டும். ஒரு முல்லாவுக்கு ஒரு கழுதை இருக்கு. அந்த கழுதையை ரொம்ப பிரியமா வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் திரும்பி பார்த்தாக்கா அந்த அந்த முல்லா கட்டி இந்த இடத்துல இருந்து கழுதையை அவிச்சு கொண்டு போயிருக்கு. எங்க போச்சுன்னே தெரியல. எல்லாரும் வந்து சோகம் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. காணாம போச்சாமே. முல்லா ஒண்ணுமே சொல்லல. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் என்ன அர்த்தம்? இன்ஷா அல்லாஹ் என்ன அர்த்தம்? வேற ஒண்ணும் இல்லைங்க. அல்லாஹ்னா காட். அல்லாஹ் காட். இன்ஷா அல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? Thanks be to God. Praise be to God. ஆண்டவருக்கு நன்றி என்று சொன்னாராம். சொன்ன உடனே மற்றவங்களா சிரிச்சாங்க. ஆமா, நல்ல வேலை. அந்த குதிரை அந்த கழுதையானது காணாமல் போறது, அது மேல நான் இல்லாம போயிட்டேன், அதுக்கு நன்றி செலுத்தினேன். அது மேல அவர் இருந்தா என்ன ஆயிருக்கும்? அவரும் காணாமல் போயிருப்பாராம். அப்படி அவர் யோசனை பண்ணிட்டு சொல்றாரு, இதற்காக நான் நன்றி செலுத்தினேன் என்றார். 2 நாளைக்கு பிறகு அந்த கழுதை திருப்பி வந்துச்சு. இன்னொரு காட்டு கழுதை கூப்பிட்டு வந்துச்சு. கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். So God has some purpose in everything. Don't be short-tempered to conclude, to decide something contrary to the plan of God. ஆண்டவருடைய திட்டத்திற்கு எதிராக நாம் நலம் புறம் ஒன்றும் எப்பவும் தரிசித்தார்கள் தான் அந்த வசனம் படிப்பாங்க. இந்த ஆதியாகமம் 24 அதிகாரம் 50வது வசனம். ஆமா, வேற என்ன சொன்னாங்க? நலம் புறம் ஒன்று சொல்லக்கூடாது. என்னை நடத்தி வந்த தேவன் என்னுடைய சின்ன எஜமானுக்கு ஏற்ற துணையை இங்கே எனக்கு காட்டியிருக்கிறார். ஆகினாலே நலம் புறம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். We have no criticism, we have no comments on anything that God wills. நல்லது என்று சொல்வதற்கோ, பொல்லாதது என்று சொல்வதற்கோ, கெட்டது என்று சொல்வதற்கோ நமக்கு உரிமையே கிடையாது. ஆண்டவரே, ஏன் என்னுடைய பிரதர் இல்லா 2 weeks back நான் இதே சமயம் நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய தங்கை 15 ஆண்டுகளுக்கு பிறகு ட்ரிப்ளெட்ஸ். கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். That brother-in-law expired 2 Thursdays ago. 2 வாரங்களுக்கு முன்னதாக அதே என்னுடைய மைத்துனர், தங்கையினுடைய கணவர், 3 பிள்ளைகளை 10 வயசு இப்போ 3 பிள்ளைகளை விட்டு யுகாண்டாவில் UN மிஷனில் அவர் இருக்கிறார். இறந்து போனார். திடீரென்று மாரடைப்பு வந்து அவர் இறந்து போனார். அவரை அடக்கம் செய்து 2 வாரங்கள் போனாங்க. எவ்வளவு சோகமா இருக்கும். அப்பொழுது தங்கை யுகாண்டாவிலிருந்து என்னுடைய சந்தோஷமே போனது. அவங்க பேர் சாந்தி. என்னுடைய சாந்தம், என்னுடைய சாந்தி என்பது என்னுடைய மனதில் இருந்து I have lost my peace and pressure and joy. நான் சந்தோஷப்படும்படியான காலம் இனி கிடையாது என்று அந்த சகோதரி அழுது கொண்டே சொன்னார். நான் சொன்னேன், கடவுள் உங்களை கைவிடவில்லை, கர்த்தர் இன்னும் நடத்துவார் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொள்வோம். பெங்களூர் படத்தில் தங்கியிருக்கிறார்கள். 2 காலங்களுக்கு இருப்பார்கள். அதன் பிறகு மீண்டுமாக இருக்கிறது. இந்த ஆண்டு கல்வியாண்டுக்கு அவர்கள் பணம் கட்டிவிட்டார்கள். 3 பேருமே இன்டர்நேஷனல் ஸ்கூலில்
பணம் செலுத்தி ஆகிட்டாங்கனாலே they have to go back and settle the accounts with regard to my brother-in-law. ஆகினாலே அவர்கள் திரும்ப ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலே இங்கிருந்து பறக்க இருக்கிறார்கள். ஆகவே எல்லாவற்றும் ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனை நான் முதலில் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமி. என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, நான் ஆண்டவரை பின்பற்றுவேன். இதற்கு ஒரு பல்லவி ஞாபகம் வருகிறது. I have decided to follow Jesus. தெரியுமா? பாடலாமா? Yes. Shall we stand up and sing? Yeah, quiet, please. Yes. Let's wait for the choir to leave. Thank you. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. Because before me, the world behind me. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. No turning back, no turning back. No turning back, no turning back. Thank you so much. இந்த பாடலானது பிறந்த கதை ரொம்ப அழகாக நாட்டிலே படிக்கப்பட்டிருக்கிறது. நாக்சன் என்ற கேரோ என்கின்ற மேகாலயா பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இனத்தார், ஆதிக்குடி. அந்த ஆதிக்குடிகளிலே கேரோ என்கின்ற இனத்திற்கு தலைவராக நாக்சன் இருந்தார். ப்ராமினன்ட் ஃபிகர். பிரெஸ்பிட்டேரியன் மிஷனரிஸ் அங்கே வந்த பொழுது கிறிஸ்துவை அறிவித்தார்கள். இவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவருடைய இனமோ கேரோ இனமோ இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால கேரோ இனத்தலைவன் ரொம்ப கோபத்தோடு அவரை நடுவில் நிறுத்தி, நீ ஆண்டவரை மறுதலிக்க வேண்டும். அப்படி மறுதலித்தான உயிரோடு இருக்கலாம், இல்லை என்றால் நான் அம்பு விஷாப்பு செலுத்தி சாகடித்து poisonous arrows pointing towards him, warning. Decide whether you follow Jesus Christ or not. அவர் சொன்னார், I have decided. நான் தீர்மானித்து விட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன். சொன்னார், நீ உயிர் வாழ வேண்டும் என்றால் நீ மறுதலிக்கவில்லை. குடும்பத்தை கொண்டு வந்து நிறுத்தினார்கள், மனைவியை நிறுத்தினார்கள், பிள்ளைகளை நிறுத்தினார்கள், அத்தனை பேரையும் அம்பினாலே கொண்டு போட்டார்கள். ஆனாலும் I have decided to follow Jesus என்றே கடைசி வரையிலே நான் தீர்மானித்து விட்டேன், நான் பின்னோக்க மாட்டேன், ஆண்டவரை நான் பின்பற்றுவேன் என்றே சொன்னார். அந்த வாக்கியங்களை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டுதான் இந்த பாட்டு. I have decided to follow Jesus. ஆகவே அதற்கு பிறகு அவர் செத்த பிறகு அந்த கேரோ இன தலைவன் ரொம்ப ஷாக்காக, தன்னுடைய உயிரை கொடுக்கத்தக்கதாக அவ்வளவு உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்த இவர் ஏதோ காரணம், there's some reason behind it. What made him? So he began to research in his heart. அவருடைய இதயத்தில் சிந்தனை செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது அவரும் இயேசுவை கண்டு கொண்டார். அந்த கேரோ இனம் முழுவதுமாக இன்றைய நாளிலே கிறிஸ்தவர்களாக மாறியுள்ளார். ஆகவே அந்த இயேசு சொல்றாரு, லூக்கா 9:62 கூடி செய்யலாமா, இருக்குமா, நிறைய இருக்குமா? Luke 9:62. லூக்கா 6:9-62. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். நிறைய நேரத்தில் எக்ஸாம்பிள் படிச்சுட்டு இருக்கோம்.
எவ்வளவு படிச்சோம் அப்படின்னு பின்னால் தெரிவிப்பாங்க. அவர்கள் அன்றாடம் பார்க்கின்ற ஒரு உழவு தொழிலை பார்க்கிறார். He was looking at this every day happening. வயல்ல விடுறாங்க, கலப்பையிலே கை வைத்து விட்டு பின்னால் திரும்பி பார்க்கிறாங்க, இன்னும் எவ்வளவு ஓட்டணும் அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கிறவன் எவனோ எனக்கு பார்த்துருந்தாங்க, என்ன பின்பற்றி வர முடியாது. Nobody who looks back will follow. Nobody is fit to follow. கையை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். You have to go forward. Don't look back. Look back. அதான் சொன்னாங்க, பின்னால திரும்பி பாருங்க, என்ன நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன ஆண்டவர் செய்தார் என்பது. பார்க்காதே, திரும்பி பார்க்காதே, நிற்காதே, ஒப்புக்கொள்ளாதே. பார்க்காதே, திரும்பி பார்க்காதே, நிற்காதே, ஒப்புக்கொள்ளாதே. ஓடு 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 தேடு 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 நிதம் நீதான் தேடு 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 நித்திய ஜீவனை நீ தேடு. பார்க்காதே, திரும்பி பார்க்காதே, நிற்காதே, ஒப்புக்கொள்ளாதே. பார்க்காதே, திரும்பி பார்க்காதே, நிற்காதே, ஒப்புக்கொள்ளாதே. சோதரகுமாரனே, பாவம் நீங்கிருந்ததே. சோதரகுமாரனே, பாவம் நீங்கிருந்ததே. தேவ கோபம் உண்டதானே, அவர்களை உன்னோடு அழிக்க நினைத்தார். ஆனால் லோத்தின் குடும்பத்தாரையோ தெரிந்தெடுத்து மீட்டாரே. ஆனால் லோத்தின் குடும்பத்தாரையோ தெரிந்தெடுத்து மீட்டாரே. அதனால் ஓடு 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 தப்பி ஓடு 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 தேடு 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 நித்திய ஜீவனை நீ தேடு. ஓடு 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 தப்பி ஓடு 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 தேடு 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 நித்திய ஜீவனை நீ தேடு. பார்க்காதே, திரும்பி பார்க்காதே, நிற்காதே, ஒப்புக்கொள்ளாதே. பாவிகளின் பக்கம் வாழாதே, தேவகோபம் சம்பாதிக்காதே. பாவிகளின் பக்கம் வாழாதே, தேவகோபம் சம்பாதிக்காதே. அக்கிரமக்காரர் அருகே போகாதே, அக்கிரமக்காரர் அருகே போகாதே. வெட்கக்கேடு உனக்கு வேணாமே. ஓடு 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 தப்பி ஓடு 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 தேடு 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 நித்திய ஜீவனை நீ தேடு. ஓடு 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 தப்பி ஓடு 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 தேடு 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 நித்திய ஜீவனை நீ தேடு. பார்க்காதே, திரும்பி பார்க்காதே, நிற்காதே, ஒப்புக்கொள்ளாதே. தம்பி, பார்க்காதே, திரும்பி பார்க்காதே, நிற்காதே, ஒப்புக்கொள்ளாதே. Look back to thank God. We are not simply watching what is happening behind us or what is happening for others. அங்கதான் ப்ராப்ளம்.
லோத்துடைய மனைவி பேர் தெரியுமா? வேற தென்ன சொல்லுங்க. என்னம்மா கேட்கல சரியா? லோத்துடைய மனைவி யாருக்கு தெரியாது? அப்படியா? யூதனுடைய இலக்கியம் மித்ராஷ் என்று சொல்லப்படுகிற விளக்க எக்ஸிஸ், அந்த புத்தகத்திலே அவர்களுக்கு பேர் அதோ என்றும் ஈடித் என்றும் பெயர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஈடித், அதோ, ஈடித் என்கின்ற பெயர். ஈடித் என்றால் என்ன அர்த்தம்? ரிவீல்ட் என்ற அர்த்தமா? வெளிப்படுத்தப்பட்ட, மறை நீக்கப்பட்ட, திரை விலக்கிய என்ற அர்த்தம். But as we look back, she became உப்புத்தூணாக. பாறையானால் அந்த பாறை உப்புத்தூணாக இருக்கும்படியாக அவள் சாபம் பெற்றாள் அப்படின்னு சொல்லணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் ஆதியாகமத்திலே 19 அதிகாரம் 26 வசனத்திலே நம்ம உப்புத்தூணாக தான் அதை குறிச்சு வச்சுக்கிறாங்க. ஏன் அவங்க பின்னால திரும்பி பார்த்து we have a habit of entertainment around us. சில நேரங்களில் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட அது ஒரு வழிபாடு என்பது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி மாறி போகிறது என்பதுதான் இன்றைய கால பல அறிஞர்களுடைய கருத்து. கிறிஸ்தவ அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆண்டவரை போற்ற வேண்டிய சமூகத்திலே ஆட்டமாடி பாட்டு பாடி குதித்து பலவிதமான சர்க்கஸ்களை செய்கிறீர்களே, அது லைக்ஸ் ஏதோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணி கொண்டிருக்கிறீர்களே, அது கர்த்தருடைய பிரசன்னம். கர்த்தருடைய பிரசன்னம் அவரோடு கூட நாம் ஐக்கியமாக முடியாது. யோவான் 4 அதிகாரம் 24. கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை சோதிக்கிறவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சின்சியரிட்டி. நான் பார்க்குறேன், நிறைய ஆலயங்களுக்கு போகிறேன், நிறைய தொழுகைகளுக்கு போகிறேன், வழிபாட்டுக்கு போகிறேன். People just take it. The pastor or the leader who conducts the worship beseeches, requests the attendance, the congregation to kneel down. How many times we have disobeyed the command of the leader, the request of the leader? ஆராதனை நடத்துவது சொல்ல, நாம் தாழ்ந்து வீழ்ந்து முழங்காலிட்டு நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம் அப்படின்னு சொல்றப்போ எவ்வளவு பேர் முழங்கால் பண்ணிட்டு நம்மளுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறோம். How many people of us will repent, responding to the word of God? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு மாறுத்தரமாக எத்தனை பேர் மனம் திரும்புகிறோம்? அதே மாதிரி எப்படி போறோமோ அப்படியே தான் வெளியே வரும். Think of the system in us, digestive system in us. சாப்பிட்றோம், நல்லா இருக்குது, நல்லா ருசியாக இருக்குது, காரச்சாரமாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்றோம். சாப்பிட்ட பிறகு ஜீரணம் இருந்துச்சுங்க, எப்படி வருது? அப்படியே தான் வருது. சோறா வருதுங்க, மஞ்சளா வருதுங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லணும்? அதுக்கு பேர் என்ன? ஆமா, வாந்தி. அதுவும் சரியா நிக்கலன்னா வேற மாதிரி போகுது, வேற வழியா. அது என்னது? அது பேதி. சர்க்கரை கிராமத்துல திட்டும்போது சொல்லுவாங்க, வாந்தி பேதி வரணும். அப்படி என்றால் அந்த உணவானது செரிக்கவில்லை. It was not digested properly. Indigestion என்று சொல்லுவோம். மேலே போகுது, முட்டையாக போகுது அப்படின்னு சொல்லுவோம்.
நான் போயிட்டே இருக்குது, நிறுத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லணும். ஜீரண கோளாறு, அஜீரணம். ஆண்டவருடைய நடத்தலே நாம் அவரோடு ஒப்படைத்து அவரோடு கூட நடக்க வேண்டும், அவரோடு பயணிக்க வேண்டும். We have to travel along with the Lord. The God whom leads us is not a hasty God. ஆண்டவர் நமக்கு ஏதோ வேக வேகமாக இழுத்துக்கொண்டு போகிறவர் அல்ல. He travels us in our human speed, 3 miles per hour. ஒரு புத்தகம், சின்ன புத்தகம், அவர் எழுதிய தலைப்பு என்ன? 3 miles per hour. சின்ன புத்தகம், 52 பக்கம். ஆண்டவர் நம்மோடு கூட நடக்கிறார், நம்முடைய ஸ்பீடுக்கே நடக்கிறார். குழந்தைக்கு நடக்க கற்றுக் கொடுக்கிறோம், அப்போ நம்ம வேகமா ஓடி நீ வா அப்படின்னு சொல்றது. அது எவ்வளவு அடி எடுத்து வைக்கிறது, அதற்கு தகுந்தபடி we walk according to the pace of the child. We don't run forward and drag the child. எழுதுகிறோம். ஆனால் அந்த குழந்தையுடைய வேகத்துக்கு தகுந்தபடியே நம்ம எப்படி குறைத்துக் கொள்ளுமோ அதே போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நம்மோடு பயணிக்க வல்லவராக. இல்லைன்னா சும்மா ஒரு 40 நாளுக்குள்ள பிரயாணம் செய்ய வேண்டிய தூரம் தான். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பைபிள் எத்தனை முறை பின்னால் இருக்கிற படங்களை பார்த்துருக்கீங்க, படம் பார்த்து கதைச்சோம். Have gone to the maps given behind the New Testament. புதிய ஏற்பாட்டு பின்னால ஒரு 5-6 படம். அந்த படத்தை எப்போதான் பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்கு போய் பாருங்க. அந்த படத்தில் தான் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பாலஸ்தீனாவுக்கு வரும்படியாக என்ன மிஞ்சி போயிருந்தா 40 நாள் மேக்ஸிமம். பட் they took how many years? 40 years. 40 ஆண்டுகளாக அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். Because God wanted them to learn many things. How to manage scarcity, violent man, எப்படி காட்டிலே எந்த விதமான ஒரு ஆதாரம், ஜீவ ஆதாரம் இல்லாமல் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக அவர்களை நடத்தினார். தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லைன்னா அப்பம் கொடுத்தாரு. இதெல்லாம் அப்பத்தை சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு, கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், கறி இருந்தால் நல்லா இருக்கும். அப்படியாக அந்த கறியை கொடுக்கும்படியாக கீழ்காற்றை வர பண்ணினார். நிறைய காடைகள் quails were there piled upon about 3 feet upon the ground. ஆகவே ஆண்டவர் இதெல்லாம் ஒரு படிப்படியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. He wanted to gradually educate the children of Israel until they reached and settled down at Canaan, the promised land. ஆகினால ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வரும் பொழுதெல்லாம் இந்த நினைவுகள் வர வேண்டும். என்னை அந்த காலத்திற்கு ஆச்சரியமான ஒரு இடத்தில் வரவழைத்தார், அவருடைய புண்ணியத்தை கூட நாம் அறிவிக்க வேண்டும். இப்படியாக சில உறுதிமொழிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சும்மா வர்றது வேடிக்கை பார்ப்பதற்காக வருவது அல்ல. அதில் நிறைய நேரங்களில் இந்த ஆலயத்திலிருந்து ஏதாவது நமக்கு ஆதாயம் கிடைக்குமா என்று பல பேர் யோசிக்கிறார்கள். ஒருத்தர் வந்தார், நான் முருகேஷ் படத்தில் சென்ட் பானிபாஸ் ஆலயத்தில் சேவை செய்து கொண்டு வயதான ஒருத்தர், 89 வயசு. அவர் வந்து கேட்டார், ஐயா நான் பிறந்ததுலேருந்து இந்த சர்ச்சில் தான் ஆராய்ச்சி கொண்டு வருகிறேன், மூப்பராக இருந்தேன், பல நிலைகளில் இருந்தேன், ஊழியர் செய்தேன். Why don't you consider a pension for me? எனக்கு ஏதாவது ஒரு உதவித்தொகையை கொடுக்க முடியாதான்? நான் இப்போ பென்ஷன் அதனால ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டார். நிச்சயம் இல்லை, நல்ல நிலையில் இருந்து அவர் எப்பொழுது அவர் கோர்ட்டு அணிந்திருந்ததுனால அவரை கோர்ட்டால் என்று அழைத்தார். குடும்பத்தின் மக்கள் மற்ற கோர்ட்டு போட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய திருச்சபைக்கு நீ என்ன செய்தாய் என்பதை யோசிக்க வேண்டும். தவிர இங்கிருந்து என்ன எடுத்துக்கொண்டு போக வேண்டும், அதாவது காப்பி தெரியுண்டா, சாப்பாடு உண்டா என்றெல்லாம் கேள்வி கேட்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவ வசனத்தை விட பெரிதான ஒரு விருந்து, மேசியாவின் விருந்தை விட பெரிய விருந்து இன்றைய நாளிலே திருவிருந்திலே நாம் பங்கு கொள்ள போவதில்லை.
அதை விட பெரிய விருந்து என்ன இருக்க போகுது, என்ன நன்மை இருக்க போகுது? அதனால லாப நோக்கோடு இங்கே வர வேண்டாம். ஆண்டவருக்கு பணி செய்யும்படியாக, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக வாருங்கள். உங்கள் நேரத்தை கொடுங்கள், உங்களுடைய தாளத்தை கொடுங்கள், உங்களுடைய பணத்தை கொடுங்கள், காணிக்கை கொடுங்கள். ஒரு இரவு ஜபம், உள்ளூர் ஜபம் நடந்து கொண்டிருந்தது. அப்போ போதனை திடீர்னு வந்தார். திடீர்னு மேலே வந்து மேடையில் ஒரு டம்ளரை கவுத்துட்டு சொன்னார், இந்த மாதிரி இன்னொரு டம்ளர் இருந்துச்சு, நம்ம சர்ச்சில் 2 டம்ளர் தண்ணி குடிக்காக வச்சிருந்தோம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் காணாமல் போச்சு. இன்னும் யாரும் தவறாக எடுத்து கொண்டு போய்விட்டாங்க. இப்போ கண்ணை மூடி ஜெபிப்போம். லைட்ஸ் கூட ஆஃப் பண்ணிடலாம், நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் ஒருத்தர் ஜெபிக்கும், ஆண்கள் ஒருத்தர், பெண்கள் ஒருத்தர், கடவுளாக ஜெபிங்கள் என்று சொல்லிவிட்டு ஜெபித்தார்கள். எல்லாம் ரொம்ப தாய்மானோட ரொம்ப உற்சாகமா அவருடைய இருதயத்தை உடையாண்டவரே, அவன் அந்த டம்ளரை கொண்டு வந்து வைக்க முடியாது, செய்யும் ஆண்டவரே, அப்படி செய்வதற்காக ஒரு ஸ்தோத்திரம் சொன்னாங்க. லைட் போட்டாங்க, அந்த டம்ளர் காணாம போச்சு. இந்த நிலைமையில் தான் ஒவ்வொரு திருச்சபையும் இருக்கிறது. எனக்கு என்ன கிடைக்கும் என்றுதான் யோசிக்கிறோம். ஒருவேளை அவள் பின்னாலே திரும்பி பார்க்கும் பொழுது நான் தப்பிச்சிட்டேன், பார்த்தியா அவங்க எப்படி of all the sin to rejoice at the fall of other people. எல்லா பாவத்துக்கும் மேலாக இருக்கிறது மற்றவர்கள் விழுந்து போனார்கள் என்று சிரிக்கும்படியாக சின்ன பிள்ளைகள் கூட யாரும் தடி விழுந்துட்டாங்க உடனே சிரிப்பா முடியும். They don't know the repercussion of that. ஆனால் நாம் அவர்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அப்படி செய்யக்கூடாது, சிரிக்கக்கூடாது, அப்படி கீழே விழுந்தவர்களை நாம் தூக்கி எடுக்க வேண்டும். We have to help the people who are falling down என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை விட்டுட்டு நீங்களும் கூட கைத்தட்டி சிரிப்பீர்கள் என்று சொன்னால், பெற்றோர்களாக வயதானவர்களாக நாம் சிரித்தோம் என்று சொன்னால் அதை விட மடமை வேறு எதுவும் இருக்க முடியாது. என்ன சந்தர்ப்பத்தை பாருங்க. ஆதியாகமம் 19 அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, Genesis 19:3. But he insisted strongly, so they turned to him and entered his house. Then he made him a feast and baked unleavened bread and they ate. He baked unleavened bread. புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு அவர்களுக்கு கொடுத்தார்கள், அவர்கள் புசித்தார்கள். புளிப்பில்லாத அப்பம் எதனுடைய அடையாளமாக இருக்கிறது? எஸ், புளிப்பில்லாத அப்பம் விடுதலையின் அடையாளமாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துக்கு புறப்படும் போது அப்படியே ஓடிட்டாங்க. வந்துட்டு புதுசா அப்பத்தை மாவை பிசைத்து அப்பத்தை சுட்டார்கள், புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டார்கள். இரண்டாவது காரணம் கிரிக்கெட்டிங். They didn't want any remaining things with the people of Egypt. எகிப்திய மக்கள் ஒரு செடியினுடைய தண்டில் இருந்து சாறை பிடித்து அந்த சாற்றை மாவிலே சேர்த்து புளிக்க வைப்பார்கள். Yeast. They are using the sap of a plant as yeast in those days. விடுதலை பெற்ற இந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்க நினைப்பே வேணும், அவர்கள் செய்கின்றபடி இந்த அப்பத்தை நாம் குடிக்க வைத்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, புளிப்பில்லாத அப்பத்தை நாம் சாப்பிடுவோம் என்று சொல்லி they even discarded the scientific way of making bread. Scientific in the sense to ferment it. அதை குடிக்க வைக்கும்படியாக சாற்றை கூட நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். We will start afresh. புதிதாக என்னுடைய வாழ்க்கையை தொடங்கும், என்னுடைய எண்ணங்களை தொடங்கும், என்னுடைய வாழ்க்கையை தொடங்கும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டார். புதிய ஆரம்பம். அன்பான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை லோத்தின் மனைவி போல பின்னாலே திரும்பி பார்த்து மற்றவர்கள் விழுகிறார்களே என்று நீ சிரிக்க வேண்டாம். ஆண்டவர் உன்னை தூக்கி எடுத்தார், குனிந்து தூக்கி எடுத்தார். அதனால நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய அன்பான நெஞ்சம் உண்டு. அவர் நம்மை நடத்துகின்ற ஆண்டவர். அன்பான நெஞ்சம் உண்டு, அளவில்லாத இரக்கம் உண்டு. அன்பான நெஞ்சம் உண்டு,
with prayer. ஆண்டவருக்கு முன்னால் வைத்திருக்கிற எதிர்காலத்தை மிகுந்த ஆவலோடு ஆசையோடு ஜெபத்தோடு கூட சந்திக்கும்படியாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் என்ன? நான் உன்னோடு இருப்பேன், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னோடு கூட இருப்பேன். I will be with you till I finish what I have promised you. Amen. ஆண்டவர் அப்படியாக உறுதியாக இருக்கிறார். But the question is that when God says that I am with you, are we with him? அவரோடு கூட நாம் இருக்கிறோமா? அவரோடு கூட இருக்கிறோமா? சில நேரங்களில் விலகி போகிறோம். We make them to sit. Be here for some time. I will go and finish my things and come back and let us talk together. ஆண்டவரே நீ இங்கே இரும், நான் கொஞ்சம் போய் என்னுடைய விஷயங்களை முடிச்சுட்டு வந்துடுறேன், அந்த பிறகு அப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா நடக்கும் என்று சொல்லும்படியாகவே நம்முடைய பயணம் இருக்கிறது அர்த்தம். God always remembers us. எரேமியாவிலே 21ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் இருக்குது. I have a plan for you. உங்களுக்கு என்று நான் தனிப்பட்ட முறையிலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், தீர்மானத்தை வைத்திருக்கிறேன். Jeremiah 29:11 புதிய ஏற்பாட்டிலமா தீமைக்கல்ல சமாதானத்துக்கு it is a perfect என்று சொல்லும்போது it's a peace என்று சொல்லும்போது ஷாலோம் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுது. ஷாலோம் என்றால் நல்வாழ்வு, நிறைவாழ்வு, எல்லாருக்கும் நல்ல வாழ்வு. சமாதானம் எல்லாருக்கும் சமாதானம், ஒருத்தருக்கு மட்டும் சமாதானம் இல்லை. மாமியாருக்கு மருமகள் சண்டை வந்து வச்சுங்களேன், சமாதானம் பண்ணுறவங்க நம்ம சும்மா வருமா என்று சொல்லி மாமியாரை சைலண்ட் செய்வோம் அல்லது மருமகளை சைலண்ட் செய்வோம் முயற்சி செய்கிறார்கள். சும்மா இருப்பாங்க என்று இல்லை, 2 பேருக்கும் சமாதானம் வர மாதிரி வரணும். அந்த நீதி, அந்த தீர்ப்பு அப்படி வர வேண்டும். அப்படி கொடுப்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், I will grant you shalom. நிறைவாழ்வை உங்களுக்கு தருகிறேன். The fullness of God. அதனால்தான் John 10:10 சொல்றாரு, I have come down to give you the fullness of life. உங்களுக்கு நிறைவாழ்வை தரும்படியாக நான் வந்திருக்கிறேன். John 10:10. abundant life என்று சொல்லப்படுகிற நிறைவாழ்வு, குறையில்லாத நிறைவாழ்வை தரும்படியாக நான் அவைகளுக்கு நிறைவாழ்வை கொடுக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். அந்த ஆடுகளினுடைய சொல்லை என்னது கவனிக்கிறீங்களா? ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்காதா? செவி கொடுக்கும். That means definitely listen to me, listen to my voice. என்னுடைய குரலுக்கு அவைகள் செவி கொடுக்கும். என் ஆடுகள் என் குரலை கேட்டிருக்கிறது. They know my voice. அதனால அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்த இந்த உலகத்திலே என்றும் மாறாதவராக உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யும்படியாக வருகிறார். உனக்கு மட்டுமல்ல, நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும், பாவியாக இருந்தாலும் சரி, ஆனாலும் எல்லா பேரும் வெயிலை மழையை வீச செய்கிறார். Rain and sun shines upon everyone. எல்லார் மீதும் அது பிரகாசிக்கும்படியாக, எல்லார் மீதும் விழும்படியாக அந்த வெயில் விழுகிறது, மழை பொழிகிறது. அதனாலே மன்னிக்கிற ஆண்டவராக இந்த மன்னிப்பை அடையாளமாக வைத்துதான், அச்சாணியாக வைத்துதான் நம்ம ஜபத்தில் கூட சொல்லணும். என்ன ஜபம்? பரமண்டல ஜபத்தில் சொல்லணும் இல்லை? என்னது? எஸ், forgive sins as we forgive trespasses against us. எங்களுக்கு விரோதமாக குற்ற செயல்களை நாங்கள் மன்னிக்கிறது போல. என்ன டக்கேட் பார்த்தீங்களாங்க?
உண்மையிலே ஆண்டவருக்கு சொல்றோம், ஐயோ நாம எப்படி மன்னிக்கணுமோ அப்படி மன்னிமையா எங்களை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்ற வார்த்தையில நியாயம் இருக்கணும், நீதி இருக்கணும், உண்மை இருக்கணும். நம்ம சகோதரர்களை மன்னிக்காம, சகோதரிகளை மன்னிக்காம ஆண்டவரே மன்னியும் 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 சொல்றது பிரயோஜனமே இல்லை. And you forgive others, God forgives you. ஆகினாலே இந்த பாவம் உள்ள ஜன்மம், பாவம் நிறைந்த உலகம் ஆண்டவருடைய விளைச்சலினாலே நிரம்பும்படியாக, மழை பெய்யும்படியாக நாம் நினைக்கிறோமா? மழை பெய்யும் அப்படின்னு நினைக்கிறோம், மழை பெய்யும். மழை பெய்யும் நினைக்கிறோம். என்னைக்கு நம்ம கொடை எடுத்துட்டு போறோமா? அன்னைக்கு மழை வராது. நம்ம நம்பிக்கை விட்டுவிடாது, ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால உழவன் விளைச்சலை பார்க்கறாங்க, எல்லாமே விளைஞ்சிருக்கு, அதனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் என்று இந்த வெள்ளாமை பாடல். வெள்ளாமை விளைஞ்சிருக்கு, வரப்பும் மறைஞ்சிருக்கு, உள்ளமெல்லாம் நிறைஞ்சிருக்கு, வெள்ளாமை விளைஞ்சிருக்கு, வரப்பும் மறைஞ்சிருக்கு, உள்ளமெல்லாம் நிறைஞ்சிருக்கு, கதையை தந்தவரும் நீரே, அது விளைச்சலாக்கி வெச்சவரும் நீரே, கதையை தந்தவரும் நீரே, அது விளைச்சலாக்கி வெச்சவரும் நீரே, வெள்ளாமை விளைஞ்சிருக்கு, வரப்பும் மறைஞ்சிருக்கு, உள்ளமெல்லாம் நிறைஞ்சிருக்கு, காணாம் போலே பூமி எங்கும் பாவம் தேடும் ஓடிட வேண்டும். காணாம் போலே பூமி எங்கும் பாவம் தேடும் ஓடிட வேண்டும். உம்மாலே எல்லாமே ஆகும் ஐயா, உம்மாலே எல்லாமே ஆகும் ஐயா, எங்க சாதனையை சொல்லிக்கிறோம். வேதனை ஐயா, ரொம்ப வேதனை ஐயா, ரொம்ப வேதனை ஐயா. வெள்ளாமை விளைஞ்சிருக்கு, வரப்பும் மறைஞ்சிருக்கு, உள்ளமெல்லாம் நிறைஞ்சிருக்கு, வெள்ளாமை விளைஞ்சிருக்கு, வரப்பும் மறைஞ்சிருக்கு, உள்ளமெல்லாம் நிறைஞ்சிருக்கு, பின்னும் ஒரு பஞ்சம் உண்டானது. அது அவங்களுக்கு சொல்லப்படுகிற 2 பஞ்சங்கள் அடுத்தடுத்து வருகிறது. பின்னும் ஒரு பஞ்சம் உண்டானது. 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் வசனம் சொல்கிறது. அந்த பஞ்ச நாட்களிலே கூட ஈசாக்கு விதவைத்தான். 24ஆம் வசனத்துல ஜெனிசிஸ் 26 12. எவ்வளவு மடங்கு பலன்? 100-fold. 100 மடங்காக அந்த பலனை ஆண்டவர். உன்னுடைய உழைப்பு குறைவாக இருந்தாலும் 1% செஞ்சா போதும், 100% ஆண்டவர் கொடுப்பார். அது உண்மையாக இருக்க வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படி நடக்கும். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில அப்படி நடந்தது, அப்படி நடக்க போகிறது. அதனாலே நீ விசுவாசத்தோடு விதை, விசுவாசத்தோடு விதை. ஆண்டவர் அதை 100 பங்காக விளைய செய்வார்.
ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டியது அள்ளி கொடுக்க வேண்டும். கிள்ளி கொடுக்க அல்ல, அள்ளி கொடுக்க ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதையிலே தொற்று நோய், எவ்வளோ மோசமான தொற்று நோய் கோவிட், அந்த கோவிட் தொற்று நோயை நாம் கடந்து கொண்டிருந்தோமே. தீயை கடந்து வந்தோம், தொற்று நோயை கடந்து வந்தோம். தீயை கடந்து வந்தோம், தொற்று நோயை கடந்து வந்தோம். கோவிடனும் பூதம் அடைத்து எங்கள் வீடும் திறந்து வந்தோம். கோவிடனும் பூதம் அடைத்து எங்கள் வீடும் திறந்து வந்தோம். தீயை கடந்து வந்தோம். அடிக்கடி கையை கழுவி கையெல்லாம் அழிஞ்சே போச்சுதையா. அடிக்கடி கையை கழுவி கையெல்லாம் அழிஞ்சே போச்சுதையா. கவசம் போட்டதானே உடச்ச பீசம் கூட கட்டி போச்சு. கவசம் போட்டதானே உடச்ச பீசம் கூட கட்டி போச்சு. இஞ்சி கஷாயம் குடிச்சி எங்க மூஞ்சி கூட தேஞ்சி போச்சு. இஞ்சி கஷாயம் குடிச்சி எங்க மூஞ்சி கூட தேஞ்சி போச்சு. மொபைல்ல பார்த்து பார்த்து முட்டை கண்ணு அந்த கண்ணு மாறி போச்சு. மொபைல்ல பார்த்து பார்த்து முட்டை கண்ணு அந்த கண்ணு மாறி போச்சு. தீயை கடந்து வந்தோம், தொற்று நோயை கடந்து வந்தோம். தீயை கடந்து வந்தோம். 103ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நோய்களெல்லாம் குணமாக்கி. அதனாலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆரோக்கியம், சுகந்தரன், ஜீவன், ஆசி பாசி அனைத்துமாக ஆண்டவர் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு நா போதாது, 1000 நாள் இருந்தாலும் போதாது. எத்தனை நாவா துதிப்பேருக்கு எத்தனை பாட்டுகள் என்பது அநேக முறைகளிலே நாம் அவசரமாக செய்கின்ற கிரேஸ் என்று சொல் கத்தரிக்கை நண்பர்கள் கிரேஸ் என்று சொல்வார்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக உணவை முன்வைத்து செய்கின்ற ஜெபம். நான் ஓடி இருந்தப்போ சண்டை மட்டும் கறி அதை 2-3 துண்டார் அதை மூடிக்கொண்டு அந்த பிளேட்ல பிள்ளைங்க மறைத்து கொண்டு ஜெபம் செய்வாங்க. சுருக்கமான ஜெபம் செய்வாங்க. விஷயம் தெரியுமா? ஆண்டவரே உங்களுக்கு தோத்திரம், எங்களுக்கு ஆத்திரம். அவசரம். ஆண்டவருக்கு துதி செலுத்தும்படியாக 1000 நாள் இருந்தாலும் போதாது. ஆனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முயற்சி செய்கிறோம். ஆண்டவருக்கு துதி செலுத்தும்படியாக, ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக இருக்கின்ற வேளையில நமக்கு தடைகள் வருகிறது. ஒருவேளை ஐக்கிய உணவு இருக்கின்றால் அந்த ஐக்கியத்தா அடுத்த அதுக்கு அடுத்த வார்த்தை தான். அது ரொம்ப லீன் இருக்கிற சமையல் அன்றைய நாளிலே சாப்பாடு செய்யப்படுகிறது. அந்த சாப்பாட்டில் போட்ட பிறகு தட்டில் வரிசையில் வரும்போது பார்ப்போம். நமக்கு போனதுக்கு முன்னால் அவங்க எவ்வளோ போடுறாங்க, அவங்களுக்கு என்ன போகுது அப்படின்னு தான் பார்ப்போம். ஒருத்தர் சொன்னார், அம்மா இப்போலாம் உங்களுடைய சமையல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. என்னங்க இந்த வயசான காலத்தில் கூட நான் செய்யணும் அவ்வளோ அற்புதமாக. ஆமாம், இந்தியாவில் வந்து கருப்பு முடி கிடைக்கும், இப்போ வெள்ளை முடி கிடைக்குது அப்படின்னு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு குறை சொல்வதையே நம்முடைய வாழ்க்கையாக வைத்திருக்கோம். இது சரியில்லை, அது சரியில்லை, தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் துண்டு போட்டுக்கலாம் என்று சொல்லுகின்றவர்கள் உண்டு. இந்த நாட்டு சும்மா இருக்கிறதுங்க மோசமான நாட்டு. அதனால இந்த மோசமான நாட்டு வேண்டாம், ஆண்டவரை துதிக்கும்படியாக
கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாக்கு மற்றவர்களை புண்படுத்துகிறது, அந்த நாக்கு வேண்டாம். நாக்கே வேண்டாம் உங்க, நான் சொல்ல போற நாக்கே வேண்டாம் உங்க, நாக்கே வேண்டாம் உங்க, நான் சொல்ல போற நாக்கே வேண்டாம் உங்க. முன்னால ஒரு பேச்சு, பின்னால ஒரு பேச்சு, வெளியில ஒரு பேச்சு, உள்ள ஒரு பேச்சு பேசு. நாக்கே வந்த நாக்கே வந்த நாக்கே வேண்டாம் உங்க. வீட்டுக்குள்ள சண்டை, மாமி கையில உருண்டை, வீட்டுக்குள்ள சண்டை, மாமி கையில உருண்டை. காரணம் தான் யாரு, நாக்க தவறு யாரு, காரணம் தான் யாரு, நாக்க தவறு யாரு. அந்த நாக்கே வேண்டாம் உங்க, நான் சொல்ல போற நாக்கே வேண்டாம் உங்க. மாமியார் சண்டை, மாமியார் அந்த காலத்து மிஷின், ஜெர்மன் மிஷின், எது சாப்பிட்டாலும் நல்லா ஜிதம் ஆகிடுது. அந்த முடியா நீளமாக இருக்குது, கருப்பாக இருக்குது. மருமகளுக்கு அதை பார்த்தாலே ஆத்திரமா வருது. ஒரு குழந்தை பெற்ற அப்படி என்ன வச்சு தர முடியாம கூண்டு கூண்டாக வந்துருச்சு. இருந்தாலும் விட முடியுமா? அந்த உதிர்ந்த முடியை சேர்த்து வச்சு உருண்டையா பண்ணி அதை வச்சு ஒரு கொண்டை போட்டாங்க. 2 பேருக்கு சண்டை வந்தப்போ மாமியார் திடீர்னு முடியை பிடிச்சாங்க பாரு, அந்த உருண்டை மாமியார் கையில் வந்துச்சு. அதுதான் வீட்டுக்குள்ள சண்டை, மாமி கையில உருண்டை, காரணம் தான் யாரு, நாக்க தவறு யாரு. நாக்கே வேண்டாம் உங்க, நான் சொல்ல போற நாக்கே வேண்டாம் உங்க. மசால் தோசை தின்ன மாட்டிக்கிட்டார் அண்ணே, மசால் தோசை தின்ன மாட்டிக்கிட்டார் அண்ணே. ஹோட்டலுக்கு பின்னே ஆட்டுறார் மாவன், ஹோட்டலுக்கு பின்னே ஆட்டுறார் மாவன். நாக்கே வேண்டாம் உங்க, நான் சொல்ல போற நாக்கே வேண்டாம் உங்க. ஒரு பட்டணத்து மாப்பிள்ளைக்கு ஒரு பட்டி கட்டணம் கட்டினாங்க. சொந்த முறையில் கடலை விட்டாங்க. மது போக விருந்தெல்லாம் சாப்பிட தேவைட்டான் 4th and back இதெல்லாம் போயிட்டு வந்திருக்க சமயத்தில் கிராமத்தில் மாமியார் வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு சாயந்தர நேரத்தில் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. ஸ்நாக்ஸ் கட்டில் ஏதோ 3 உருண்டை இருந்துச்சு. பொண்ணுக்கும் 3 உருண்டை கொடுத்தாங்க. இந்தாங்க சாப்பிட்டு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இவனுக்கு அந்த கலரை பார்த்த உடனே ரொம்ப அவனுக்கு ஏமாற்றமாக போச்சு. ஏன்னா அந்த வெள்ளையா சிகப்பா இப்படி பார்த்து பார்த்தா நமக்கு பொண்ணு கூட எப்படி வேணும், பொண்ணு என்ன நேரத்தில் வேணும், சிகப்பா வேணும். ஆனால் இது எப்படி காக்கா மாதிரி இருப்பாங்க. ஆனால் சிகப்பா வேணும், தான் எதிர்பார்க்கணும். இந்த கருப்பா இருக்கிற பொண்ணுடைய பார்த்துட்டு என்ன பண்ண, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 விரல அப்படி தள்ளி பிடிச்சி தள்ளி வச்சான். அந்த பொண்ணு அதுக்கு வச்ச 3 சாப்பிடுச்சு, இவர் கொடுத்த 3 சாப்பிடுச்சு. எப்பவுமே இந்த ஆரம்ப காலத்தில் அப்படி தான். இந்த மாணவன் நீங்கள் சாப்பிடுங்க, வீட்டில் தலை சாப்பிட மாட்டாங்க, பால் சாப்பிட மாட்டாங்க, மாப்பிள்ளை தள்ளி வச்சுருவாங்க. அது மாதிரி இந்த பொண்ணு யோசிச்சு சரி பரவாயில்ல சாப்பிடுச்சு. இவன் இந்த 2 விரல அப்படி சேர்த்து வச்சு பார்த்தான். புசு புசுன்னு கொஞ்சம் வாசனை பிடிச்சு பார்த்தான். அருமையான ஃப்ளேவர், அருமையான யாரும் தெரியாத அப்படி நக்கி பார்த்தான். நல்லா ருசியாக இருந்துச்சு. அடடா, இந்த பதார்த்தத்தை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஏமாற்றமாக போச்சு. எப்பாவது கேட்பாங்களா திருப்பி, மாப்பிள்ளை இது 1 நாள் சாப்பிட்டேன் அப்படின்னு வைப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கிடைக்காது. சாயந்தரம் ஆச்சு, கிடைக்கவே இல்லை. நைட் சாப்பாடு ஆச்சு, படுத்துட்டான். படுத்த பிறகு அவனுக்கு தூக்கமே வரல. இந்த நாக்கு அந்த ருசியை கொண்டாடுது. ஆனால் அந்த ருசி எப்போ போயிடுச்சு. அதனால அப்படின்னு ஒரு இழுத்து ஒரு மூச்சு விட்டான் பாருங்க. மூச்சு இழுத்த போது எங்களுக்கோ மெதுக்கும் அந்த வாசனை வருது, லேசாக வாசனை. He smelled that the fragrance was around him only. அதனால இருட்டிலேயே அப்படியே அந்த அந்த சந்தம் அந்த வாசனை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்க முடியாது. அவன் தடை போகிறான். தடை போனால் பள்ளமாக நிற்கும். ஒரு
அவன் யோசிக்கிறான், இந்த மாற்றம் அவன் யோசிக்கிறான், அடடா இந்த அருமையான பதார்த்தம் செய்த ஃபேக்டரி எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்க்குறான். குனிஞ்சு முகத்தை பார்க்குறான், அதே வாசம். அடடா தெரியாத போச்சு. விரல விட்டான், அதே மாதிரி விழுவிட்டு எடுத்து நக்கணும் தாங்க முடியல. கடைசியில் என்ன பண்ண, குனிஞ்சிட்டான். குனிஞ்சு அந்த உரல் நக்க ஆரம்பித்தான். நாக்கில் ரத்தம் வர அளவுக்கு அவன் சொல்லி சாப்பிட்டுட்டான். சாப்பிட்ட பிறகு நாக்கு இன்னும் கொண்டான்னு. அப்புறம் என்னாச்சு, இவருக்கு பேலன்ஸ் இல்லை. உள்ள தரையை போய் விட்ட உடனே பேலன்ஸ் இல்லை. காலு மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டா அந்த பக்கத்தில் இருக்கிற சவுத்து மேலே இருக்கிற டப்பாலாம் ஊற்றிட்டு இந்த பொண்ணு எழுதிடுச்சு. திருடன் கத்துச்சு. திருடன் கத்துன உடனே எல்லாரும் வந்துட்டாங்க. வந்து பார்த்தாக்கா மாப்பிள்ளை ஒரு தலையை விட்டுக்கிறாங்க. மாமியார் கேட்குறாங்க, மருமகனே எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் இங்கே தான் இருக்கிறேன். இங்கே தானே எங்கேயோ உள்ளேருந்து சத்தம் கேட்குதேன். இல்லைங்க, பதிலுக்குள்ள இருந்து சத்தம் வருது. அப்படியா, என்ன ஆச்சு? உடனே சமாளிச்சிட்டேன். மாமியாரே, நான் காலேஜில் இருக்கும்போது யோகா நேற்று யோகா தானே தெரியுமா? நேற்று யோகா தானே. அந்த யோகாவை வந்து நல்ல தலையை வச்சு செய்யறதுக்கு எனக்கு இடம் கிடைக்கல. இதை பார்த்தேன், யாருக்கும் தெரியாமல் செய்யணும்னு சொல்லி ராத்திரி நேரத்தில் அதில் உள்ள தலையை வச்சேன். மாட்டிச்சு தயவுசெய்து நெட்டு அன்பானவர்களே, நம்முடைய இந்த நாக்கு சும்மா இருக்கிறது. அந்த ஹோட்டலுக்கு தான் போகணும், அந்த ஹோட்டலில் தான் பிரியாணி நல்லா இருக்கும், அந்த ஹோட்டலில் தான் சாப்பாடு நல்லா இருக்கும் என்று சொல்லி நாக்கு தேடி போகிறது. அது மட்டும் இல்லை, இந்த நாக்கு சும்மா இருக்கிறது. யாருக்கும் 3ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா, நாக்கு ஒரு தீப்பொறி மாதிரி காட்டை கொளுத்தி விடும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிப்போம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் ஜேம்ஸ் 3:5 முடிச்சிருக்கேன். 3:6 3:5 and 3:6. Even so, the tongue is a little member and boasts great things. See how great the fall of the little fire is. And the tongue is a fire, a world of iniquity. The tongue is so set among our members that it divides the whole body and sets on the fire, force of nature, and is set on fire by it. Tongue is fire. இது நெருப்பு, கொளுத்தி விட்டுருவாங்க. நாம் பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டது, யாரை புண்படுத்தும், எப்படி வழிநடத்தும் என்று புரிந்து பேச வேண்டும். உன் மனசுல என்ன நினைச்சிருந்த, அதனால தான் இதை பேச நினைவால். அதனால உங்க எதிர்த்து என்ன இருக்கு அதான் வெளியே வரும். பாருங்க, அது என்ன செய்யுமா, நம்முடைய அவயவங்களில் நாவால் முழு சரீரத்தில் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாய் நரக அக்கினியில கொளுத்தப்படுவதாய் இருக்கிறது. அதனால நாம் தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனையோ அதனாலேயே சபிக்கிறோம். We cannot do both things. Either we praise God and honor the image of God in every one of us. நம்மில் இருக்கின்ற அந்த கடவுளின் சாயலை மதிக்கும்படியாக ஜாதி, ஆண், பெண், படித்தவர்கள், படிக்காதவர்கள், இந்த மொழியை பேசுகிறவர்கள், அந்த மொழியை பேசுகிறவர்கள், அப்படியெல்லாம் வித்தியாசம் கிடையாது. ஆண்டவருக்குள்ளாக எல்லாரும் சமம். ஆகையினால ஆண்டவர் தருகின்ற அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆச்சரியமான உயிரெடுத்து வரவர்களுடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படியாக நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே யோசுவா சொல்வது போல 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்வது போல, நாளைக்கு கர்த்தர் உங்களின் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஒன்றே ஒன்று நம்ம செய்ய வேண்டும், sanctify yourself. பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்கள் கடன்கள் தீரும், காரியம் வாய்க்கும், கண்ணீர் மாறும், கவலைகள் மறையும், வியாதிகள் விலகும், சஞ்சலம் நீங்கும், சமாதானம் பெருகும், சந்தோஷம் நிலைக்கும், குறைகள் எல்லாம் வெகு சீக்கிரத்தில் நிறைவாகும். செய்வது என்ன? ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். சிறைச்சாலையிலே
சீலாவும் பாலும் நடுராத்திலே ஆண்டவரை புகழ்ந்து துதித்த பொழுது அங்கே சிறைச்சாலை திறக்கப்பட்டது, சங்கிலிகள் விடுபட்டன. ஆண்டவனுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவன் தருகின்ற தருமையான வேளையில கர்த்தரின் பந்தியிலே வரும்படியாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அதனாலே ஒருவர் மன்னிக்கவும், ஆண்டவர் தருகின்ற அளவற்ற வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உங்கள் மீது இரக்கமாக கர்த்தரின் பந்தி. எல்லாருக்கும் தெரிந்த ஒரே ஒரு சரணத்தை மட்டும் பாடி முடியும். தேவ அன்பை பாரு சிஷக்கூரை அவர் கேட்டை ராம்போசன பந்திதானில் சாவு கர்த்தர் உங்களை அருமையாக நேசிக்கிறபடியாக கர்த்தர் இந்த திருச்சபையை நாட்டி நடத்தும்படியாக தெரிந்து கொண்ட அடியார் அருள் திரு சாலமன் அவர்கள் மூலமாக, சாலமன் தினகரனுடைய மூலமாக கட்டி எழுப்பப்பட்ட இந்த ஆலயத்திலே 6 ஆண்டுகள் முடிந்த பிறகும் அவர் நடத்தியதை எண்ணி நன்றி செலுத்தினோம். ஆண்டவரே, நாங்கள் வலுவாதம் பிடிக்க வலதுபுறமோ இடதுபுறமோ வலுவாதம் பிடிக்கக்கூடிய வழியில் நடக்கக்கூடிய கரம் பிடித்து வழி நடத்தும். என்னென்ன தேவைகளோடு யார் யார் வந்தார்களோ அவங்க எல்லாம் ஆண்டவரே துதிக்கும்படியாக அவர்களோடு பேச வேண்டும், அவருடைய குறைகளை நீ மாற்ற வேண்டும் என்று இதில் கொண்டாடுகிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய ஐக்கியம் தோழமை இருக்கத்தக்கதாக ஆசீர்வதியும் துதி கனம் எல்லாம் நமக்கு மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம்.